ஓட்டிங் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒருத்தர் போடாத அந்த ஓட் கூட நம்ம படிக்கிற புத்தகத்துலேருந்து பார்க்குற அந்த அண்டம் வரைக்கும் இருக்க நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே ஒரே ராத்திரியில் மாற்றி அமைச்சிடும். அந்த வகையில் நமக்கு தெரிஞ்ச இந்த விண்வெளியவே மொத்தமாக மாற்றி அமைச்ச 5 ஓட்டிங் எலிமெண்ட்ஸை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அன்சைன்ட் விண்வெளி வாக்குகள். ப்ளூட்டோ. விண்வெளியில் நடந்த அந்த ஓட்டிங் எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ப்ளூட்டோ பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ப்ளூட்டோட வாழ்க்கையே இந்த ஓட்டிங்கை சுற்றி தான் அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். 1930s ப்ளூட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டப்பறம் இந்த ப்ளூட்டோவுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மக்கள் மத்தியில் இந்த ஸ்பேஸை பற்றின ஒரு சின்ன ஆர்வத்தை தூண்டி விடணும்னு சொல்லி மக்கள்கிட்டயே இந்த ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 9வது கிரகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறதையுமே தாண்டி நான் வைக்கிற பேர் ப்ளூட்டோக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் 3 முக்கியமான பெயர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படுது. மினர்வா, குரோனோஸ் அண்ட் ஆப்வியஸா ப்ளூட்டோ. ப்ளூட்டோங்கிற பேரை 11 வயசு பொண்ணு வெனிட்டா பர்னிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அவளுக்கு இந்த ரோமன் கடவுள்களில் இந்த கடவுள் போய் பிடிச்சதுன்னு சொல்லி அந்த பேரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். இந்த 3 பேரில் கடைசியில் ஒரு பேரை மட்டும் தான் சூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் குட்டி ஓட்டிங் சிஸ்டம்ங்கிறத பற்றி நான் நடந்திருக்கேன். அதில் அதிக ஓட்டிங்கிறது ப்ளூட்டோக்கு தான் கிடைச்சிருக்கேன். பிகாஸ் ப்ளூட்டோங்கிற பேர் கொஞ்சம் டார்க் அண்ட் க்ளூமியாக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் 2 எழுத்துங்கிறது PLங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்சிவல் லெவலுங்கிற அந்த சயின்டிஸ்ட்டை டெனோட் பண்ணுற மாதிரி இருக்கேன். இந்த சயின்டிஸ்டோட பேரில் இருக்கக்கூடிய லெவல் அப்சர்வேட்டரியில் தான் ப்ளூட்டோவே கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் 9வது கிரகம் இருக்குங்கிற மாதிரி பல ரிசர்ச் பேப்பருமே பார்த்தீங்கன்னா இவர் சப்மிட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அவருக்கு ட்ரிபியூட் ஆகவும் இந்த ப்ளூட்டோங்கிற பேர் கொஞ்சம் டாக்கங்களுமே இருக்க அந்த காரணத்தினால இந்த பேருங்கிறது ஃபைனலாக சூஸ் பண்ணப்பட்டது. ஸோ பேர் சூஸிங்லேயே ஓட்டிங் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ளூட்டோக்கு பேரை கொடுத்துருக்காங்க. அதோட நிக்கல ப்ளூட்டோ 9வது கிரகமாக சூரிய குடும்பத்தில் வந்து நிம்மதியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா 2005 2006 இது கூடவே சேர்ந்து மற்ற குறுங்கிரகங்கள் அதிகமாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கப்படுது. அப்போதைக்கு சூரிய குடும்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குறுங்கிரகங்கள் எல்லாத்தையுமே சேர்க்கும்போது மொத்தம் 12 கிரகங்கள் இருந்திருக்கு. எப்படியே ஆட் பண்ணிட்டே போக முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒரு தனி வரையறையை கொடுத்தாகணும்னு சொல்லி புதுசாக டுவார்ஃப் பிளானட்டுங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. பெரிய கிரகங்கள் அதோடைய சுற்றுப்பாதையை க்ளீன் பண்ணும். அப்படி க்ளீன் பண்ணாத மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே குறு கிரகங்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி டுவார்ஃப் பிளானட்டுங்கிற ஒரு சிஸ்டமை இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது அதை எதிர்த்து நிறைய அந்த IAU மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பித்தாலும் சில பேர் இது சரிப்பட்டு வரும் தான், இப்படி தான் இருந்தால் அதை நம்ம ஒழுங்காக செக்ரிகேட் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றுனாங்க. ஒரு மிகப்பெரிய டிபேட்டுங்கிறதே நடந்திருக்கு. கடைசியில் எல்லாருமே ஒரு குட்டி ஓட்டிங் சிஸ்டமாக நடத்திருக்காங்க. அதில் 600-700 பேர் போட்ட ஓட்டில் 496 ஓட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவை குறுங்கிரகத்தில் தான் சேர்க்கணுங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த காரணத்தினால குறுங்கிரகம்ங்கிற ஒரு தனி கேட்டகரியே உருவாக்கப்பட்டது. ஸோ ப்ளூட்டோ பேரில் மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த கேட்டகிரியும் எங்கே போய் சேரணுங்கிறத ஓட்டிங் தான் முடிவெடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் யாராவது எக்ஸாமுக்கு 9 கிரகம் சூரிய குடும்பத்தில் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்க அந்த சமயத்தில் ஒரே நாளில் ப்ளூட்டோ கிரகமே இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்படுதுன்னா அது எப்படி இருக்கும்? படிப்பையே மாத்திரமா தானே. ஸோ அந்த மாதிரி ஓட்டிங்க்கு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. பூமியை தாண்டி இருக்க ஒரு கிரகத்தை அது பாதிச்சிருக்குங்க. யோசிச்சு பாருங்க. 1781 ஜெர்மனை சார்ந்த வில்லியம் ஹர்ஷல் வானத்தில் ஒரு சின்ன கல் நகரத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆரம்பத்தில் அது ஒரு விண்கலாவோ இல்லை ஒரு வால்விண்மீனாவோ இருக்கும் தான் நினைச்சிருக்காரு. பட் அதோடைய அந்த தூரத்தையும் அது மற்ற கிரகத்து மேலே காட்டக்கூடிய அந்த ஈர்ப்பையும் பார்த்து கண்டிப்பாக இது ஒரு குட்டி பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு கிரகங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. யுரேனஸ். சாட்டன் சனி கிரகம் வரைக்குமே நம்மளால வெறும் கண்களால் பார்க்க முடியும். ஸோ டெக்னிக்கலாக இவர் ஒரு புது கிரகத்தை யாருமே பார்க்காத ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது பழங்கால சிவிலைசேஷன் யாருமே இந்த கிரகத்தை நோட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்களுடைய ரெக்கார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்கிறத பற்றி அவங்க மென்ஷன் பண்ணாத அந்த சமயத்தில் நான் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கிரகத்தை பற்றி வேற எங்கேயுமே குறிப்பில்லாத காரணத்தினால இதுக்கு நிறைய ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அவர் கொடுத்த பேர் ஜார்ஜியம் சீரியஸ். அதாவது லத்தீனில் ஜார்ஜோட நட்சத்திரம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் கிங் ஜார்ஜ் III வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்துற மாதிரி அவருடைய பேர்லேயே இந்த நட்சத்திரம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி இதை ஜார்ஜ் ஸ்டாருங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஸ்டார் கிடையாது, ஆப்வியஸாக பிளானட் தான். இந்த பேருங்கிறது அந்த இங்கிலாந்து முழுக்கவே கூடப்பட்டு இருந்தாலும் இங்கிலாண்டை தாண்டி வெளியில் வரும்போது வேற யாருமே அந்த பேரை யூஸ் பண்ண விரும்பல. ஆப்வியஸாக அது வந்து ஒரு நாட்டு அரசன் அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேராக இருக்கு. அந்த காரணத்தினால பெருசாக வேற யாருமே இந்த ஒரு பேரை யூஸ் பண்ணல. இவருடைய சொந்த நாடு ஜெர்மனிலே அந்த பேரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹர்ஷல் தன்னுடைய பேரே இந்த கிரகத்துக்கு கொடுத்தாரு. கிரேட் பிரிட்டனை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் டெக்னிக்கலா இந்த கிரகத்தை ஹர்ஷல் தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரான்ஸ்ல நாங்கள் அப்படி கூப்பிட மாட்டோம். மற்ற கிரகங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கடவுளோட பேர் ரோமானிய கிரேக்க கடவுளோட பேரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த கிரகத்துக்குமே நீங்க ஒரு கடவுளோட பேரை தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஜாஹன் எல்ட் பாட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ரானமர் பார்த்தீங்கன்னா ஒரானஸ் அப்படிங்கிற ஒரு பேரை சஜஸ்ட் பண்றாரு. ஒரானஸ் கிரேக்கத்தோட வானத்தின் கடவுள். ஸோ வானம் நிறத்தில், அதாவது நீல நிறத்தில்
இடத்துல இந்த யுரேனஸ் இருக்க அந்த காந்தரால அந்த ஒரு பேரை கொடுத்துருக்கலாம். ஸோ நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வித்தியாசமான பேரில் வந்து பார்த்தோன்னா இந்த கிரகத்தை பேரிட ஆரம்பிச்சாங்க. யார் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி ஒரு சில இடங்களில் டிபேட்டும் நடந்திருக்கு, ஒரு சில இடங்களில் ஓட்டெடுப்பும் நடந்திருக்கு. எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 70 வருஷம் தொடர்ந்து என்ன பேர் வைக்கணும் சொல்லி பார்த்தா அடிச்சு பிடிச்சிக்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஒரு நல்ல பேரா வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்கள் போலவே இதுக்கும் கடவுள் பேரை கொடுத்தா நல்லா இருக்குங்கிற தாட்ல யுரேனஸ்ங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. பேரை கொடுத்துட்ட அப்புறமும் சண்டை வர ஆரம்பிச்சது. ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே ரோமானிய கடவுளோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே கன்சிஸ்டன்சில யுரேனஸ்க்கு வந்து ரோமானிய ஈக்குவலான கடவுள், வானத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய சேலஸ்ங்கிற பேர் தான் வந்து இருக்கணும். ஆனா நம்ம தொடர்ந்து யுரேனஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம், திரும்ப சேலஸ்ன்னு மாத்தினா கன்ஃபியூஷன் வந்துருப்பா. அதனால ரோமன் கடவுளுக்கு பதிலாக இங்க நம்ம கிரேக்க கடவுளை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யுரேனஸ்ங்கிற பேர்லயே ஸ்டக் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. மற்ற கிரகங்களுக்கு ரோமன் கடவுளோட பேரும் யுரேனஸ்க்கு மட்டும் கிரேக்க கடவுளோட பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் தானே. 1922 இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட முதல் ஜெனரல் அசம்பிளிங்கிறது ரோம்ல நடந்தது. அந்த சமயத்தில் அவங்க எடுத்த முதல் பேச்சுங்கிறதே கான்ஸ்டலேஷன் தான். ஸோ நட்சத்திரத்தை நம்ம வானத்தில் பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் இங்கே தாண்டா இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லுவீங்க? வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, ஆனால் நம்ம வீட்டற்ற சொல்கிற மாதிரி அந்த நட்சத்திரம் இருக்க அந்த இடத்த சொல்லி காட்டுறதுங்கிறது கஷ்டம் இல்லை. அதுக்காகவே வானத்தை பகுதி பகுதியாக பிரிக்கலாம். பிரித்தா பெட்டராக நம்ம ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுறதும் அந்த இடத்த ரிசர்ச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பிரிக்க ட்ரை பண்ணாங்க. எதை பேஸ் பண்ணினா கான்ஸ்டலேஷனை பேஸ் பண்ணி. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் விதவிதமான கான்ஸ்டலேஷனுங்கிறது தென்பட ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம நாட்டில் தெரியுற நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உருவம் மற்ற கண்களுக்கு வித்தியாசமாக தெரியும்ல. மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷன், அந்த உருவ டிஃப்ரென்ஸுங்கிறது மாறுபட்டு இருக்க அந்த சமயத்தில் எல்லா நாடுகள்ல இருந்தும் அஸ்ட்ரானமர்ஸை கூப்பிட்டு இந்த கான்ஸ்டலேஷனை இந்த மாதிரி டிஃபைன் பண்ண மட்டும் தான் ஒரு பொதுவான சிஸ்டம்ங்கிறது ஃபார்ம் ஆகும். அதை வச்சு தான் அட்ரஸ்ங்கிறத பெட்டராக சொல்ல முடியும். இல்லைனா எல்லா நாடுகளுக்குள்ளுமே கன்ஃபியூஷன் ஏற்படும். ஒருத்தர் கண்டுபிடிச்ச இடத்த நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அதனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து ஓட்டின் அடிப்படையிலையும் அண்ட் ஜென்ரலாக டிஸ்கஷன்லையுமே நட்சத்திர தொகுதிகளை பிரிக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இதில் சில கல்ச்சர் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டலேஷன் ஒதுக்கப்பட்டு மெஜாரிட்டியாக சொல்லப்பட்டு ஓட்டெடுப்பின்படி முன்னெடுத்து வரப்பட்ட 88 கான்ஸ்டலேஷனை பேஸ் பண்ணி வானம் 88 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஸோ 1922 என்னென்ன கான்ஸ்டலேஷன் லிஸ்ட்டில் வரணும்னு சொல்லி அதை ஆட் பண்ணாங்க. 1930 அந்த கான்ஸ்டலேஷனுக்கான வரைபடம்ங்கிறது வரையப்படுது. எக்ஸாக்ட் பார்டர்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா யூஜின் டெல்போட்டே அப்படிங்கிற ஒருத்தரோட ஹெல்ப் மூலியமா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸோ வானத்தை 88 பகுதிகளாக பிரிச்சிட்டாங்க. 88 ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். இதில் பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஓட்டெடுப்பின்படியும் நிறைய அந்த கல்ச்சர் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டலேஷனுங்கிறது விடுபட்டு தான் போச்சு. அதோட நிக்கல இந்த பார்டர்ஸை டிஃபைன் பண்ணும்போது சில புது பிரச்சனைகளுமே எழ ஆரம்பிச்சது. முக்கியமாக சூரியன் 12 ராசி பல நட்சத்திர தொகுதிகளை கடந்து போகும். இதை ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அந்த பார்டர்ஸை டிஃபைன் பண்ணும்போது அங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டர் தென்பட ஆரம்பிச்சது. 12 கிடையாது, டெக்னிக்கலாக சூரியன் இந்த பார்டரின் படி 13 கான்ஸ்டலேஷனை கடந்து போகுது. ஸோ நம்மளுக்கு 12 ராசி பலன்கள் தானே தெரியும். ஆனால் 13வது ஒரு கான்ஸ்டலேஷனுமே சூரியன் கிடக்குது. அந்த 13வது கான்ஸ்டலேஷனோட பேர் தான் ஓஃபியூகஸ், பாம்பாட்டி, சர்பன் பேரர்னு அர்த்தம். அதாவது பாம்பை வளர்க்குறவன் அர்த்தம். இந்த 13வது கான்ஸ்டலேஷன் ஜோடியாக்குள்ளே வரணுமா வேணாமா, 12 ராசி பலன்களை 13ஆக மாற்றணுமா வேணாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்போ ஓட்டெடுப்பு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சூரியன் கடந்து போகிற அந்த ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த வகையில் ஓஃபியூகஸும் எதிர்காலத்தில் 13ஆவது ஆட் பண்ணப்படலாம். நான் இங்கே அஸ்ட்ரானமி பற்றி மட்டும் தான் பேசுகிறேன், நட்சத்திர தொகுதிகளை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். அஸ்ட்ராலஜி பற்றி கிடையாது. அந்த ராசி பலன்களை பற்றி என் கிட்ட கேட்காதீங்க. அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டிகேடல் சர்வே ஒவ்வொரு வருஷமும் நாசாக்குள்ள இந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய இந்த மொத்த அந்த ஃபண்ட் அலோகேஷனுமே எந்த பொருளை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய வித்தியாசமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சில சமயங்களில் அந்த ஐடியாஸ் நிறைய வந்து குவிகிற அந்த சமயத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதை லீஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சொல்லி அந்த ப்ரையாரிட்டி பேஸ் பண்ண ஒரு சின்ன ஓட்டெடுப்புங்கிறது எப்போதுமே நடக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் உலக நாடுகள் சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் ஏஜென்சியுமே சம்டைம் இந்த ஒரு ஓட்டெடுப்பில் பங்கேற்கும். அதில் எந்தெந்த விஷயங்களுக்கு அதிகமான அலோகேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டை பர்ஃபெக்டாக டெவலப் பண்ணுவாங்க. அதில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது மேல் நோக்கி வரும். இதுக்காக மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணை மூடி தூக்கிலாம் போட்டுற மாட்டாங்க. அதுவுமே அந்த ஓட்டெடுப்பின்படி கிடைச்ச அந்த ஓட்டின்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி லிஸ்ட்டாக எடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக 1990s சூஸ் பண்ணப்பட்டது. 2011-10 அந்த ரேஞ்சில் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை அடுத்த பிக்கஸ்ட் டெக்கேடல் ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி சந்திராஸ் எக்ஸ்ரே அப்சர்வேட்டரிங்கிறது 2020s ஒரு பெரிய ப்ராஜெக்டாக உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த டிக்கேடோட பெரிய ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணப்படுறது வேரா ரூபின்ஸ் அப்சர்வேட்டரி. ஸோ இதை வச்சு நம்ம
வானத்தில் புகைப்படங்களை மட்டும் இல்லைங்க, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வீடியோவே எடுக்கலாம். இப்படி வீடியோ எடுக்கிறது மூலிமா நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை நம்மளால் துல்லியமாக அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷத்தோட டிகேடல் ப்ராஜெக்டாக வேரா ரூபின்ஸ் அப்சர்வேட்டரி தான் கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அடுத்த டிகேட்டுக்கான அந்த ப்ராஜெக்டையுமே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான்சி கிரீஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ இது நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை விட இன்னும் பெட்டரான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பெட்டரான அப்பேச்சர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய லென்ஸை பேஸ் பண்ணி 2027 ஆரம்பிச்சு அடுத்த டிகேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுற ஐடியா நாசாவுக்கு இருக்கு. டிகேடல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய காசு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பெரிய ப்ராஜெக்டை உருவாக்காங்க. அதை சும்மாலாம் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொபோஷன் கொடுக்கப்படணும். அண்ட் அதை மற்ற அஸ்ட்ரானமர்ஸும் அக்செப்ட் பண்ணி ஓட் போட்டு அதை ஜெயிக்கவும் வைக்கணும். சும்மாலாம் கிடையாது. அதிகமான எஃபர்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஃபண்ட் அலோகேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும். ஜேம்ஸ் வெப் இப்போதைக்கு வானத்தை, விண்வெளியை பற்றின பல உண்மைகளை, ரகசியங்களை நமக்கு அழகாக தெளிவாக காட்டிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் உருவாக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிரைசிஸ் 2011 டிகேடல் ப்ராஜெக்டாக இந்த ஜேம்ஸ் வெப்பை அனௌன்ஸ் பண்ணும்போது இதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது கொடுக்கப்பட்டது. 1990s இதுக்கான ப்ரொபோஷன் நடந்துருச்சு. அந்த சமயத்தில் இதுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா $1 பில்லியன், அதாவது $100 கோடி. ஆரம்பத்தில் எஸ்டிமேஷனாக கொடுக்கப்பட்ட அந்த ஃபண்டுங்கிறது காலப்போக்கில் அதிகமாக ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் லைக் 8-9 பில்லியன் மாறிச்சு. நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த காசு அதிகமான டெக்னாலஜியுமே பற்றினா உள்ள செக்ரட்டரி பண்ணி லான்ச்சுங்கிறத பலமுறை டிலே பண்ண ஆரம்பிச்சாங்க. மேனேஜ்மெண்ட் இதனால பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. உங்களுக்கு ஒன்றுக்கா லான்ச் பண்ணதில்ல, காசை நீங்கள் விரயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இதை மொத்தமாகவே கேன்சல் பண்ணிடலாங்கிற மாதிரி அந்த யுனைடெட் ஸ்டேட்டோட காங்கிரஸ் பற்றினா உள்ள போது ஆட்டத்தை கலக்க ட்ரை பண்ணாங்க. சிம்பிளாக இவ்வளோ காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு லான்ச் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருந்த அத்தனை பேர் அஸ்ட்ரானமர்ஸோட அந்த உழைப்பை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குன்னு யூஸ் பாருங்க. இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் பவரில் இருந்த அந்த பொலிட்டீஷியன்ஸ் சிம்பிளாக அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் சயின்டிஸ்ட்டை மட்டும் இல்லாமல் பப்ளிக்குமே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அதாவது ஜேம்ஸ் வெப் எத்தனை இன்ஜினியர்ஸோட உழைப்பாக இருந்திருக்கணும், அண்டத்தை பற்றின பல உண்மைகளை இதை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி அத்தனை பேர் கனவோட உழைச்சிருப்பாங்க. மற்ற டெலஸ்கோப் காட்டிலும் இது செம்ம பவர்ஃபுல் அண்ட் சயின்டிஃபிக்லி irreplaceable. இதை யாராலுமே மாற்றி அமைக்கவே முடியாது. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த டெலஸ்கோப் வேணுங்கிற மாதிரி ஒத்த கால நின்றுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி பப்ளிக்குமே அவுட்க்ரை, அதாவது எங்களுக்கும் அந்த டெலஸ்கோப் வேணும், நாங்களும் அதை வந்து பார்க்கணும், எங்களுடைய டேக்ஸ் பே பண்ணிலாம் அங்கே தான் போய் சேர்ந்துருக்கு, ஸோ எங்களுக்கும் அது வேணுங்கிற மாதிரி ஒத்த கால நிற்க காங்கிரஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு சின்ன ரீஎலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது இந்த ஜேம்ஸ் வெப் வேணுமா வேணாமாங்கிற மாதிரி பப்ளிக்கோட அவுட்க்ரையும் சயின்டிஸ்டோட அந்த பேக்கப்பும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜேம்ஸ் வெப் வேணுங்கிற மாதிரி ஒரு முடிவு கிடைக்க அதுக்கப்புறம் லான்ச் ஆகி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இந்த அண்டத்தை பற்றின பல உண்மைகளை நம்மகிட்ட இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போதைக்கு நடந்த ஒரு சின்ன ஓட்டெடுப்பின்படி அந்த இடத்துல ஜேம்ஸ் வெப் வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இப்போதைக்கு ஜேம்ஸ் வெப்பே இல்லாமல் போயிருக்கும். எப்படியோ ஜேம்ஸ் வெப் சர்வைவ் ஆகி நமக்கு இப்போ வரைக்குமே பல அழகான உண்மைகளை கண்ணில் காட்டிட்டு தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஜேம்ஸ் வெப் சர்வைவலுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டான ஷெட்யூலிங்குமே கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் மட்டும் அந்த இடத்துல எங்களுக்கு இது வேணாம்னு சொல்லி மாற்றி ஓட் போட்டுருந்தாங்க. சோழி முடிச்சு ஜேம்ஸ் வெப்பே இல்லாமல் போயிருக்கோங்க. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த ஒரு விரலுக்கு இருக்கக்கூடிய சக்தி யார்கிட்டையுமே இல்லை. இந்த ஒரு விரலை வச்சு நம்மளால இந்த நாட்டையே மாற்ற முடியும். நமக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு, நமக்கு தேவைப்படக்கூடிய வேலை, நமக்கு தேவைப்படக்கூடிய உடல்நல பாதுகாப்பு, நமக்கு தேவைப்படக்கூடிய மனித பாதுகாப்பு, நமக்கு தேவையான அந்த வாழ்க்கை, நமக்கு தேவையான அந்த சொகுசு, நம்மளுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம அமையணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாத்தையுமே இந்த ஒரு விரலை வச்சு அழகாக உருவாக்க முடியும். கொஞ்சம் சிந்திச்சா, கொஞ்சம் டைம் எடுத்தா இந்த ஒரு விரல் புரட்சி ஏற்படுத்தும். This is Unsigned. Signing off.